என்னப்பா கால் வலிக்குதா? கால் வலிக்குதா? கை கால் இடுப்பு எல்லாம் வலிக்குது. எப்படி வந்து எதுல வந்தாங்க? ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? ஹலோ ஹாய் ஹலோ மக்களே. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பைக் ரைடு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருவண்ணாமலை போகணும்ல, ஸோ அது இன்னும் போஸ்ட் பண்ணல, ஸோ போஸ்ட் பண்ணிடுறோம். அண்ட் இது செகண்ட் டைம் வந்திருக்கோம். இப்போ விழுப்புரம் போகிறோம். அண்ட் லாஸ்ட் டைம் வரச்ச ஹாய் சொல்லு. லாஸ்ட் டைம் வரச்சவையும் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் அந்த டீ கடையில் கொடுத்தோம். செங்கல்பட்டுல வந்து அந்த டீ கடையில் ஃபர்ஸ்ட் ஒரு போனோம். பட் டீ நல்லா இல்லை. ஸோ செகண்ட் வந்து இங்கே வரலாம் அப்படின்ட்டு இங்கே சரவணபவன்ல இந்த கருப்பட்டி காஃபி அண்ட் டீ குடித்தோம். அப்புறம் சார் வந்து பால் குடிச்சாங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அடுத்த ட்ராப்ல உங்களை திரும்ப கனெக்ட் பண்ணுறேன். அடுத்த ஸ்டாப்ல. ஓகே. ஸோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு அப்படியே சௌமி வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கா. கர்மா அந்த கேப்பில் சார் வந்துட்டு கொஞ்சம் கீழே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட பைக் வந்துட்டு அது அங்கே இருக்கு, அந்த இடத்துல இருக்கு. என்னப்பா? ஆலாம் தொடக்கூடாது. என்ன இருக்கு கீழே? தொடக்கூடாதுல்ல, கை வைக்க கூடாது கீழே. நோ 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 நோ. எப்படி சொல்லணும்? வெரி குட். ஹாய் சொல்லு. ஹாய். நம்ம எதுல வந்தோம்? நம்ம அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்டு இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பாங்க. ஒண்ணுமே சொல்லிடாதீங்க. இங்க சொல்லு, இங்க பார்த்து சொல்லு. எப்படி வந்தோம்? எதுல வந்தோம்? எப்படி வந்தோம்? பைக் எப்படி வந்தது? எப்படி செஞ்சு காட்டு, இங்க செஞ்சு காட்டு. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி போகலாம் அப்படின்ட்டு. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு சாப்பிட்டுட்டே போகலாம். பைக்ல கார்ல போற மாதிரி வந்துட்டு. உனக்கு இது வேணுமா? உனக்கு இது தரமாட்டோம். சரி வாங்கி தரேன். 10 கிலோமீட்டர் கூட வரல மக்களே. 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். பசிக்கும்ல, அப்புறம் வேற என்ன பண்றது? எதுனா வாங்கிக்கோ, எனக்கு எதுவும் வேணாம். என்னப்பா பண்ற? முடிஞ்சிச்சா? போலாமா? அவ்வளவுதான். இந்த கோகனட் நீ சாப்பிட மாட்டியா? போதும் வாங்க போலாம். போதும்ப்பா போலாம். எங்களால வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கப்ப வீடியோ எடுக்க முடியல, அந்த ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கல. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக எங்களோட செகண்ட் ட்ரிப்பு. ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவண்ணாமலை போனோம். அது அந்த அளவுக்கு நாங்கள் ஷூட் பண்ணல. ஸோ இந்த தடவை எங்ககிட்ட இந்த மைக்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது இன்னும் பேசுகிறப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குலாம். ஸோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் தாண்டி விழுப்புரம் நியர். நடுவில் கொஞ்ச நேரம் வந்துட்டு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கோம். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் வீடு. அப்பா கம்மி. இருந்தாலும் வந்துட்டு ஷர்வின்க்கும் டயர்ட் ஆகிடக்கூடாது, சௌமிக்கும் டயர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வரப்போ இந்த கடை க்ளோஸ் ஆகிருச்சு. அவர் ஓப்பன் பண்ணுறதுனால உட்காந்துருந்தது ஏன்சிட்டோம். உள்ளே வந்து உட்கார சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நின்றுட்டுருக்கோம். என்னப்பா கால் வலிக்குதா? கை கால் இடுப்பு எல்லாம் வலிக்குது. இங்க பேர் சாமி பேர் ஷவி சாமி. அடுத்த ரோட் ட்ரிப் எங்க பாக்கணும்? திருப்பதி. தாங்குமா பாடி? கொஞ்சம் வீக்கா இருக்கு. இன்னும் 1 வாரம் 2 வாரம் ஆகும். 2 வாரத்திலே அடுத்து திருப்பதி போறோமா நம்ம? ஆமா. யார் வண்டி ஓட்டுறது? ஸ்கூட்டில போலாமா? போலாம். 2 பேரும் மாத்தி ஓட்டிட்டு போலாம். திருப்பதி எவ்வளவு தூரம் தெரியுமா சென்னையில இருந்து?
போலாம். இதே டிஸ்டன்ஸ் தான். நம்ம விழுப்புரம் நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம். அதான் நம்ம விழுப்புரம் போற தூரம் தான் வரும். நான் சொல்றேன் ஆக்சுவலா திருப்பதிக்கு ஒரு வீடியோ இருக்கு, அது போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிப்போம் நம்ம திருப்பதி போறது. சரி. ஆனா இந்த ஹேர் ஸ்டைல்ல உனக்கு யூடியூப்ல வர்றதுக்கு வெக்கமாவே இருக்காதா? அதனாலயா? சும்மா சொன்னப்பா, கேஷுவலா இரு. என்னப்பா பண்ற? வாங்க வாங்க போலாமா? ரெஸ்ட் போதுமா? நம்மளோட வண்டிக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன வைப்ப? நம்மளோட பிளாக் என்ஃபீல்டுக்கு பேர் வைக்கணும்னா என்ன வைப்ப? பேரா? நான் பிளாக் பேர்ல்னு வைக்கலாம்னு இருக்கேன். பிளாக் பேர்ல் பைரேட்ஸ் ஆஃப் கரிபியன்ல வரும்ல, அது மாதிரி அந்த பிளாக் பேர்ல் வைக்கலாம்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? வைங்க, ஏதாச்சும் வைங்க. ஷவி போலாமா? நம்ம எங்க போறோம் தெரியுமா? தாத்தா பார்க்க போறோம். தாத்தா போலாமா? ஓகே மக்களே, அடுத்த ஸ்டாப்பிங் வீட்டுக்கே போயிடுவோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஆக்சுவலா நாங்க பைக்ல வர்றது அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா திட்டுவாங்க. ஓகே, ஸோ வீட்டுக்கு போயிட்டு சர்ப்ரைஸ் ஆகுறாங்களா என்னன்றதை பார்ப்போம். ஓகே, சாமி வந்து நில்ல. ஓ வந்து நிப்பா. அப்பா வந்து வேற ஆள் வந்து வெளியே நிக்க, கீழே வா, அப்படியே வந்து எட்டிப்பாரு. டியூஷன் எடுக்கணுமா? இந்த பக்கம் பாரு. வந்துச்சா?